பாவனா தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு டோர் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. நான் கூட அவங்கள ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு படம் ஆஹா ஓஹோன்னு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியாது. பட் என்ன இருந்தாலும் என் தம்பி டைரக்ட் பண்ணியிருக்காரு. எங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தில் நானே ஹீரோயினாக நடிக்கிறதா இல்லை, வேற ஒரு ஹீரோயின் தான் பேசுறது தான் இருந்தது. பட் ஒரு சில காரணங்களுக்கு அப்புறமா சரி நம்மளே இந்த படத்தை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களோட ஓப்பனான ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில படங்கள் உண்மையாகவே ஒரு சுமாரான படமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணி இது வந்து நான் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கே நான் சொல்கிறேன், அந்த படம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த படத்தை பார்த்தோன்னா அது நம்ம ஒரு ஸ்கேமாக மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படி ஒன்று பண்ணிட்டீங்களே, இப்படி ஒன்று ஏமாற்றிட்டீங்களே, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களேடான்னு சொல்லிட்டு. ஆனால் பாவனா அவர்கள்கிட்ட எனக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி அண்ட் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு தமிழில் அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறாங்க, அதுவும் டோர்ன்ற ஒரு ஹாரர் படம் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இந்த டோர் படத்துடைய கதை என்னன்றதை பார்த்தீங்கன்னா, அந்த கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையினாலும் அவங்க அப்பா கிட்ட பேச மாட்றாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் மெயின் அந்த பிளான்லாம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கோயில் அங்கே இருக்குது, அதை இடிக்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஃபோன் வருது, இவங்க கட் பண்ணுறாங்க. மறுநாள் ராத்திரி பயங்கர அமானுஷ்யமான ஒரு விஷயத்தால் அவங்க அப்பா இறக்கப்படுறார். அவங்க அந்த சோகத்தில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்லேருந்து, மீண்டும் அவங்களுடைய ஒர்க்குக்கு போகிறாங்க. அதே எந்த கோயில் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொம்பளை கதறி அழுகுற மாதிரி மிரண்டுட்டேன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அது இருந்தது இந்த கதைக்கு. அதே இடத்துக்கு அவங்க போகிறாங்க. போன ஒரு சில மணி நேரத்திலலாம் அங்கேருந்து ஒரு சின்ன ஒன்று ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்துட்டார். அந்த பில்டிங்கில் இருந்த எல்லாருமே வந்து வெளியில் போகிறாங்க. இவங்க அந்த இடத்துல தனியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் முதல் முறையாக இவங்களுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தனியாக அந்த சைட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு மறுபடியும் அங்கே அழுதுகிட்டு இருக்கு. யாரான அந்த பொண்ணை எழுப்பலான்னு போகிறாங்க. கட் பண்ணால் அதுக்குள்ளே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகுது. திரும்பி பார்த்தா அந்த அழுதுகிட்டு இருக்க பொண்ணை காணோம். இவங்களுக்கு என்ன அப்படின்றதே புரியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றது மட்டும் தெரியுது அப்படின்னும் போது இவங்க ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு நேட்டிவ் வந்து மதுரை, இப்போ சென்னையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ரூம் பொண்ணு இவங்ககிட்ட ஒரு சரியான ஒரு கான்வர்சேஷன் இல்லாமல் ரொம்ப உருனே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்த ரூம் பொண்ணுக்கு தொடர்ந்து மர்மமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுது, ஆனால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே இந்த சாமி பக்தியும் அவங்களுக்கு கிடையாது. இந்த பேய் அதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயங்களும் அவர் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் சொன்னல வந்து பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த ஷோவில் அவங்க அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பேயை பற்றின இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சாமியார் மாதிரி வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பேயை அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த பேய் எதுக்காக தொடர்ந்து பாவனாவும் சுற்றிக்கிட்டு இருக்கு? பாவனாவுக்கும் இந்த பேய்க்கும் என்ன சம்மந்தம்? பாவனாவுடைய அப்பா இறந்து போனதுக்கு இந்த பேய் தான் காரணமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதுக்காக இந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்டு பாவனாவுடைய தம்பி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன எஃபர்ட் போட்டிருக்காரு, இந்த படத்தை எப்படியாவது ஒரு நல்ல படமாக எடுத்துணுன்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. பட் ஒரு சில இடங்களில் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுமோ அப்படின்றது தோணுச்சு. அது எந்தெந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன்ல, அந்த பாவனாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன ஒரு கசப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதன் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டுறாங்கன்றத, அந்த பெயினை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். அதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த டைம் ஸ்பேஸை இவங்க கொடுக்கல. அதன் காரணமாக அவங்க ரெண்டு பேருக்கு என்ன காரணத்தினால சண்டை, எதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க, அவங்க பேசாமல் இருந்தது நியாயம்தானா அப்படின்றது ஆடியன்ஸுக்கு ரொம்ப தெளிவாக புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பாயிண்ட், பாவனாவுக்கு ஒரு ரூம்மேட் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கும். ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு 2வது நாள் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ட்ரெஸ்ஸில் காட்டுவாங்க. தலையில் ஒரு அடி கூட இருக்காது, ஃபுல் க்ளீன் மேக்கப்பில் இருப்பாங்க. அந்த ஏரியாலாம் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அண்டு
இந்த படத்தோடைய மிக முக்கியமான ஒரு போர்ஷன் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர் ஸ்டேஜ் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. ஆனால் அவங்க அதையுமே எங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேரக்டருக்கும் இந்த 3 வில்லனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை வந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டாங்க. அவன் போய் உள்ளே நிற்கிறதும், அவங்க 3 பேரும் வரும்போது இவன் வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் சிகரெட்டை பிடிச்சி ஊதுறதும், மறுபடியும் அவங்க உள்ளே வந்தவொடனே இந்த 3 பேர் கூட அவங்க ஃப்ரெண்டாக வரதும்லாம் யோசிக்கிறேன். எதுக்கு அவன் அந்த சிகரெட்டை பிடிச்சி ஊதுனான்? அதுக்கு முன்னாடி வரும்போதே நாங்கள் 4 பேரும் உன்னை கொலை பண்ண தான் வந்தோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஒரு லாஜிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கேப்பா அப்படி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக டேரக்டராக அது ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட ஒரு கண்டென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தப்பாக இருக்கும்ன்றதை புரிஞ்சு தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நல்லா வந்துட்டு இருக்கு. கதையாக யோசிச்சு பார்த்தா ஒரு சூப்பர் கதையாக இருக்குது. அதை வந்து ஒரு ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். அண்ட் டெக்னிக்கலாக ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங். ஏன்னா இந்த மாதிரியான ஹாரர் படங்களில் சவுண்ட் மிக்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மிக்சிங்கில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா படம் பெரிய அளவில் மிஸ் ஆகிடும். அதுக்கான பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் ஒன்று அமைஞ்சிருச்சு. அந்த சவுண்ட் மிக்சிங் கரெக்டாக ஒன்று உட்காரல. அது இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்க்குறேன்னா இந்த சவுண்ட் மிக்சிங் மட்டும் நல்லா அமைஞ்சிருந்தால் இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்தில் இருக்க எல்லா ஹாரர் மூமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இதை தாண்டி இந்த படத்தோடைய கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப மினிமமாக நம்ம நார்மலாக கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க படங்களில் பார்க்குற கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளை பயம் பொறுத்தது. ஒரு ஹாரர் படம் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த ஜான்ரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஹாரர் எஃபெக்டை கொடுத்துட்டாவே எனக்கு தெரிஞ்சு அந்த படம் கொஞ்சம் கண்டிப்பாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற படம் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்தும் சின்ன சின்ன மிஸ்டேக்கால இந்த படம் அப்படியே நகர்ந்து போயிடுச்சு அப்படின்றதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு கண்டென்ட்டோட, ஏன்னா எண்டில் முடிக்கும் போது கூட ஒரு கதையில் ஒரு வில்லன் இறந்துட்டாலே கதை முடிஞ்சிருச்சு. அங்கேயே ஒரு எண்டு கார்டு போட்டணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக ரிட்டன் அண்ட் டேரக்டர் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெய் அப்படின்ற அவருடைய பேர் வந்து முடிஞ்சிருது அப்படின்னும் போது அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கால் மற்ற இடங்கள்லாம் எப்படி மிஸ் பண்ணாருன்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். பட் என்ன இருந்தாலும் பாவனா, தீபாவளி போன்ற நிறைய திரைப்படங்களை பார்த்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்கள் பயங்கரமான பாவனாவுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கண்டிப்பாக ஒரு ஜான்ராவை ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு படமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஹாரர் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பயம் கொடுத்துற ஒரு படமாக இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் ஒரு ஹாரர் எஃபெக்டோடையும், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாரர் எஃபெக்ட் ஆரம்பித்து நடுவில் பெரிய ட்ராபேக்காக இறங்கி மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் முடிய ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஒரு பீக்கில் போய் ரொம்ப சரியான ஒரு படமாக முடிஞ்சுது. இதுதான் இந்த படத்தில் இருந்து நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே. இதை தான் நீங்கள் இந்த படத்தை என்ன பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.